நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நாளைக்கு ஒரு பெரியவங்க போனால் கூட என் புள்ள டிவிக்கே தான் அவன் அங்கே தான் போட சொல்லியிருக்கான். பெரியவங்க எப்படி அசம்பிள் ஆகி பேசுகிறாங்க, என் புள்ள டிவிக்கே தான் போட சொல்கிறான், சரி போட்டலான் இருக்கிறேன்ப்பா, நீங்கள் நம்ம டிவிக்கேவா இல்லை அதுதான் அதுதான் நம்புறீங்களா? தமிழக வெற்றி கழகம் இளைஞர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் வந்து விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணுறாங்க, ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்கன்றதை தாண்டி அந்த ஒரு 40+க்கு மேலே இருக்கிறவங்க அவங்களையெல்லாம் வந்து டார்கெட்டே பண்ணலையா தமிழக வெற்றி கழகம்? நான் சொல்கிறேன், இப்படி ஒரு ஸ்டெப்பு சத்தியமாக தம்பி தெரியுதா பாருங்க. அப்படி வைக்காதீங்க சார், வேற மாதிரி இருக்கு. ஓஹோ, அண்ணன் டெய்லி இப்படி இப்படி சொன்னதே அதே ஸ்டெப்பை அப்படி போட்டாரா, அப்படி போடு டேக்லே கேட்டுருப்பார் போல் இருக்கு அப்படின்ட்டு பாரு. அதையே அவன் வந்து ஷார்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி வச்சிட்டான் போல் இருக்கு சார். தொடர்ச்சியாக திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடிய நாங்கள் தான் வருவோம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி திமுக இனி வருங்காலத்தில் எந்த இடத்துல ஆட்சி கட்டுக்குள்ளே தலையெடுத்தாலும் அதில் 5 பேர் 2 பேர் ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிச்சா கூட அந்த 10 எம்எல்ஏ தொகுதியிலையும் இந்த மாதிரியான அட்ராசிட்டியை தான் அவங்க வளர்த்து விடுவாங்களோன்ற ஒரு அச்சம்தான் பொதுமக்கள் நிலவுதே தவிர ரொம்ப ஒஸ்ட்டு சார். இவங்க ஆட்சியில் இதுக்கு மேலே வந்து நம்ம இப்படி தொடர்கதையை விட்டோம்னாக்கா நாடு நாசமாக போயிடுறதுக்கு இது ஒரு சாட்சி. இதற்கு மேலும் இவர்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும், அதாவது ஒரு தொகுதியில் வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இன்மைன்றது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை வந்து பாருங்கள். பண்ணாதவங்க ஏதோ ஃபைன் போட சொன்ன மாதிரி பண்ணுவேன், அப்புறம் அதுக்கும் ஃபைன்லாம் போட வேண்டியிருக்கும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் வந்து கூட்டம் அப்படின்றது ஓகே, அந்த கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சி தான். அது மற்ற கட்சிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ களத்தில் நீங்களாம் இருக்கீங்க, களத்தில் பார்க்கும்போது கூட்டம் அப்படின்ற, அதாவது ஒரு கூட்டத்தை பார்த்து அந்த கட்சியினருக்கே வந்து ஒரு சின்ன பயம் வருது அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்துக்காக தான் சந்தோஷம்தான். ஆனாலும் ஏதோ நடந்துடக்கூடாதுன்ற ஒரு அச்சமும் ஒரு பயமும் வந்து இயல்பாகவே வந்து இருக்குது. அது பார்க்கக்கூடிய தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய நமக்கும் அதே பயம் வந்து இருக்குன்னும் போது இது மற்ற கட்சிகளுக்கு எப்படி இருக்குது? இப்போ அதுவும் பெருசாக இருக்கக்கூடிய திமுக அதிமுகவுக்கு அந்த கூட்டம்ன்றது எப்படி இருக்குது? அவமானமாக இருக்கான் சார், சத்தியமாக அவமானப்படுறாங்களா? என்னடா அது, அதாவது இவ்வளவு நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம், அவனை அரசியல் புரிதல் இல்லாமல், அவனை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி, அவனை போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாக்கி, நீ சுதந்திரமாக அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போகலாம், 2 வயசு குழந்தை மேலே கை வைக்கலாம், 80 வயசு குழந்தை மேலேயும் 80 வயசு குழந்தை தான், அதுவும் 80 வயசு குழந்தை மேலேயும் கையை வைக்கலாம், பாலியல் அத்துமீறல் செய்கிறாங்க. எதையுமே கண்டுக்காமல் உங்களுக்கு இவ்வளோ சுதந்திரம் கொடுத்து உங்களை இவ்வளோ உற்சாகமாக வச்சு விதை நாம் போட்டதுன்ற அளவுக்கு சொல்லி உங்களுக்கு அப்பா நான் தான் சொல்லி ப்ரமோஷன் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சோம். நான் எல்லா யூடியூப்புக்கும் காசு கொடுத்து செலவு பண்ணி எவ்வளவோ பண்ணியும் கூட ஒரு பய வர மாட்டேன். அப்போது என் மனசு வந்து உங்களுக்கு என்ன சஞ்சலப்படுது, உங்கள் மனசு என்ன கல்லா, என் மனசு எவ்வளோ வேதனைப்படுது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப வேதனைப்படுறாருன்றது வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் உண்மையில சொல்லணும் சார், இந்த ஒரு மாற்றம் யங்ஸ்டர்ஸ்குள்ளே உள்ளபடி அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ணன் தானே, டிவி கேக்கு தானே, நம்ம அண்ணன் தானே இப்படின்னு. இந்த முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரியாவாக ஒரு கேங்ஸ்டர்ஸ்ன்ற மாதிரி இருப்பாங்க, ஏரியாவுக்கு ஒரு டீம் இருக்கும், கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு டீம் இருக்கும், அந்த செட்டு பசங்கன்னு இருப்பாங்களா மொத்தமாக. இப்போ ஒட்டு மொத்தமாக அந்த ஏரியாவை அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் ஒன்று அசம்பிள் ஆகி ஒரு இடத்துல கூட வச்சு, இப்போ என்னன்னாக்கா இப்போ யங்ஸ்டர்ஸ்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சினா, எந்த தொகுதி எந்த ஏரியாவில் போனாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் வராது. நான் டிவிக்கேன்னு சொன்னால் போதும், எனக்கு அங்கே 10 பேர் இருப்பான், எனக்கு அங்கே 20 பேர் இருப்பான். அதாவது தளபதி விஜய் அவர்கள் எப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் போயிட்டு தான் ஆரம்பித்தேன்னு சொன்னாரோ, இந்த ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸை ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ண வச்சிட்டாரு. நீ புதுக்கோட்டை போகிறோம், தெரியாத ஊர் நமக்கு யார் தெரியும், நம்ம மதுரை போகிறோம் நமக்கு யார் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அங்கே போய் நம்ம டிவிக்கேன்னு சொன்னால் போதும், அந்த மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களோட கோஆர்டினேட் பண்ணலான்ற அந்த ஒரு பாண்டிங், ஒரு கனெக்டை ஏற்படுத்தி விட்டார். இது ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு சேஞ்சஸ். உண்மையாலுமே இது யாருமே எதிர்பார்க்கல, நம்மளே முதல்ல எதிர்பார்த்தோமா சார்? நம்ம இவ்வளோ காலமாக அதில் பயணிக்கிறோம். டிவிக்கேன்னு ஒன்று உருவானதுக்கு பிறகும் அதில் ஏற்பட்ட இந்த ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, இந்த யங்ஸ்டர்ஸ்குள்ளே எப்படி அசம்பிள் ஆவாங்கன்றதை நம்ம இப்போ தான் லைவாக பார்க்குறோம். இந்த லைவாக பார்க்கும் பொழுது இப்போ நான் ஊராக பிரச்சாரத்துக்கு போகிறோம், அதேமாதிரி இங்கே டிவி ஷோஸுக்கு போய் பேசுகிறோம், அங்கே ஏற்படுறது வேறு சார். ஆனால் இந்த கிரவுண்டில்
இவ்வளோ பேரும் அசம்பிள் ஆகி நாளைக்கு ஒரு பெரியவங்க போனால் கூட என் புள்ள டிவிக்கே தான் அவன் அங்கே தான் போட சொல்லியிருக்கான். பெரியவங்க எப்படி அசம்பிள் ஆகி பேசுகிறாங்க, என் புள்ள டிவிக்கே தான் போட சொல்கிறான், சரி போட்டலான் இருக்கிறேன்ப்பா, நீங்கள் நம்ம டிவிக்கேவா. இல்ல அதுதான் அதுதான் நம்புறீங்களா? தமிழக வெற்றி கழகம் இளைஞர்கள் இருக்காங்க. இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் வந்து விஜய் அவர்களை ஃபாலோ பண்றாங்க, ஓட்டு போடணும்னு சொல்றாங்கன்றத தாண்டி, அந்த ஒரு 40+க்கு மேல இருக்கிறவங்க அவங்களையெல்லாம் வந்து டார்கெட்டே பண்ணலையா தமிழக வெற்றி கழகம்? நான் சொல்கிறேன், ஸ்டாலின் அவருக்கு காசு இல்லை, அதனால் வந்து அவர் ஓலா புக் பண்ணி போகிறாரான்னு தெரில. நம்ம வெளியூருக்கு போகும்பொழுது அங்கே கார் புக் பண்ணி போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போது அந்த டிரைவர், கேப் டிரைவரு, அவருக்கு வயசு அவர் சொன்னார் கிட்டத்தட்ட 58 60 நினைக்கிறேன் நான் சொன்னது. நியர்லி வந்து அவர் சொன்னார், நான் வந்து சீனியர் சிட்டிசன் கிட்டத்தட்ட வந்துட்டேன் அப்படின்னாரு. சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் தம்பி ரொம்ப காலமாக மனசுக்குள்ளே ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு, எங்களுக்கு இந்த 2 கட்சியும் வேண்டான்னு முடிவில் இருக்கிறோம். 1. 2வது, நான் வந்து எம்ஜிஆரை பார்த்து நாங்கள் அந்த மாதிரிலாம் வந்து ஆட்கள், நாங்கள் வந்து பெரிய யங்ஸ்டர்ஸ் இருக்கிற போல் நான் தீவிரமான விஜய் ரசிகர்லாம் கிடையாதுப்பா. ஆனால் எங்களுக்கு ஒரு அரசியல் மாற்றம் நிச்சயமாக வேணும். ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க நாட்டுன்னு எங்களுக்கு தெரியுது. எங்களால் வந்து அதை வெளியில் சொல்ல முடியல. பிள்ளைங்கள வச்சுட்டு பயமாக இருக்குது. பொம்பளை பிள்ளைங்களாம் வச்சுட்டு நம்ம குடும்பத்தோடு இருக்கிறவங்களாம் பயப்படுற மாதிரி இருக்குது. நாங்கள் எந்த விஷயத்துக்காக காத்திருந்தோன்னா, உண்மையாலுமே விஜய் வந்து பிஜேபி தான் அனுப்பிச்சின்னு சொல்கிறாங்கல்ல, அவர் கூட சேர்ந்துருவாரோ அப்படின்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் என்னைக்கு அந்த பக்கம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணாரோ, நாங்கள் கூட்டு குடும்பம் தம்பி, மொத்தமாக அண்ணன் தம்பிங்க நாங்கள் எல்லோரும் அப்படியே ஒரே இதாக தான் இருக்கிறோம், ஒரே தெருவில் தான் மொத்தமாக அப்படியே எங்கள் பரம்பரை சொத்து வரிசையாக தான் வீட்டில் இருக்கிறோம், 36 ஓட்டு இருக்குது, அவ்வளோ விஜய்க்கு தான் போடுவோம் நாங்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி அதிமுக ஓட்டு போட்டோம் தான், திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க தான். ஒவ்வொரு முறை அந்த மக்கள் மனதில் மாறுதல் அப்படி மாறி மாறி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். சரியான நபர் யாராவது வருவாங்கன்னு பார்க்கும்பொழுது எங்களுக்கு சரியான நபர் யாரும் வந்து நிற்கலை. அவங்க சொன்னது போது இதை மென்ஷன் பண்ணாங்க, விஜயகாந்த் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக இருந்திருப்பார் அப்படின்ட்டு அவர் அன்னைக்கு சொன்னார். அதுக்கப்புறம் பிரேமலதா இன்றைக்கி இங்கே போயிருக்கிறதையும் பார்க்குறோம்ல. இப்போது இந்த 40+ தாண்டி நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அவர் நியர்லி 60. அவர் சொன்னது, என் பையன் டிவிக்கே போடணுன்றான். அவர் சொல்கிறாரு, எனக்கு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு, என் மருமக வேறு ஊர்லேருந்து கல்யாணம் முடிச்சுட்டு வந்தோம், சொந்தம் கிடையாது, அசல் தான், என் மருமக விஜய்க்கு ஓட்டு போடணுன்னு சொல்லுது, என் பேரப்புள்ள தாத்தா விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடணுன்னு சொல்கிறான். அப்போது எங்கள் தெருவுகளில் நாங்களே பேசிகிட்டு இருக்கும் பொழுது, அப்போ சரியான நபராக இந்த முறை ஒரு மாற்றத்துக்காக நிற்கும் பொழுது 2 பக்கமும் பயப்படாமல் ஒரு புள்ள வந்து துணிச்சலாக நிற்கிதில்ல. அப்போ இந்த பிள்ளையால் இன்றைக்கி இந்த பசங்க வேறு ஜேர்னலில் போயிட்டு இருந்தவங்கலாம் கட்சிக்காக இந்த வயசில் இறங்கி பேசுகிறது, பண்ணுறது, வேலை செய்கிறதுன்னு மாறி வரானுங்க. அப்போது எதிர்காலத்தில் இந்த பிள்ளைங்க ஒரு சரியான ஒரு தலைவனை நோக்கி போய் மறுபடியும் இந்த சாராய சிக்கல்லையோ சாதி சிக்கல்லையோ மாட்டாமல் ஒரு மாற்றம் வரும்ன்றதை நாங்கள் பெரியவங்க பார்க்கும்போது நாங்கள் உணர்றோம் தம்பி. அதனால் எங்களுக்கு அந்த விஷயத்தில் வந்து நம்பிக்கை இருக்குது சார். அதனால் நாங்கள் டிவி கேக்கு தான் போடுவோம். உங்கள் தான் நிறைய நான் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் நிறைய சேனல் பார்த்துருக்கேன் நான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இனிஷியலாக நீங்கள் தான் வரப்போகிறீங்கன்னா எனக்கு தெரியாது, ஆனால் இதுக்கு முன்னாடி சவாரிக்கு வந்தவங்கள்ட்ட யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு நான் கேட்டேன். அவர் சொன்ன வார்த்தை சொல்லும்பொழுது நான் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், டிவி கேக்கு ஓட்டு போடுங்க அப்படி ஒவ்வொருத்தட்டையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என் காரில் ஏறினவங்களில் இது வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் டிஎம்கேன்னு சொன்னார், எதனாலன்னு கேட்டேன். அப்படியே பழகிட்டோன்னாரு. சார் அப்படியே பழகிட்டோன்னு பழக்கத்தெல்லாம் அப்படியே வச்சுக்காதீங்க, மாற்றத்தை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், நான் வந்து எடுத்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன்ட்டார். சார் அவருக்கு வந்து பேசணுன்ற என்ன சார் அவசியம் இருக்குது, 60+ல் அவர் வந்து 60 கிட்ட நியர்லி 60 பொழுது. ஸோ இந்த சேஞ்சஸ் கிரவுண்டில் நார்மலாக இருக்கக்கூடிய காமன் பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அந்த மைண்ட் செட் வராமல் இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி கூட்டமாக வந்து நிற்கிறாங்கல்ல, அதில் வெறும் யங்ஸ்டர்ஸ் மட்டும் வந்து நிற்கலையே ரோட்டில். ஆமாம், நம்ம எல்லா ஏஜ் குரூப்பையும் அதில் பார்க்க முடியும் பொழுது, பெண்கள், நிறைய வயதானவர்கள் எல்லாமே வந்து நிற்கிறாங்க பொழுது இவங்க எல்லாத்துக்குமே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சமகாலத்தில் மத்தியிலையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை பெரிய அரசியல் ஆளுமைகள் யாருமே கூட இல்லை, பெரிய அனுபவஸ்தர்கள் யாருமே கூட இல்லாமல் தனி ஒரு ஆளாக இல்லை மக்களுக்கு நல்ல செய்யணும், ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு ஒரே நம்பிக்கை மக்கள் மீது வச்சு நிற்கிறாரு. அவர் வந்து ஸ்டெபனாக நிற்கிறாரு. மக்கள் அதனால் வந்து ஒரு சேஞ்சஸ்க்கு தயாராகிட்டாங்கன்றத கிரவுண்டில் உணர்ந்துட்டாங்க. எல்லாருக்கும் நீங்கள் சொன்னது போல் ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, எங்கள் மாவட்டத்துக்கு தளபதி வரல இன்னும் அப்படின்ற அந்த ஒரு வருத்தத்தை தவிர கிரவுண்ட் ரியாலிட்டி இன்றைக்கி நிலைமைக்கு அதான் சார். ஓட்டு போட தயாராக இருக்காங்க சார். தயாராக எல்லாமே சார். பாண்டிச்சேரியில் 91%. தமிழ்நாட்டில் தளபதி சொன்ன மாதிரி காலையில் பாருங்கள், அவன் குளிக்கிறானா குளிக்கலையோ, குளித்து முடிச்சுட்டு கடன்னு போய் ஓட்டை போட்டு வந்து. இதில் பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் பார்க்கணும் சார், சொல்லணும்.
ஓட்டு போட்டுட்டு வர்றவங்க எல்லாரும் டிவிகேக்கு ஓட்டு போடுங்க, டிவிகேக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போட்டேன்னு சொல்கிறான். அங்கேயே கேம்பெயினிங் வர வழி இல்லையே. வர வழியில் ஓட்டு போட போகிறவன் முன்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க தெரியுமா, யாருக்கு போகிறோன்னு. டிவிகேக்கு போட போகிறோம் மைண்ட் செட்டில் எல்லாத்தையும் விதைச்சிட்டு போகிறான். இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குன்னா, நீ வந்து தேர்தல் வந்து பிரச்சாரம் என்ன சொல்கிற, அங்கேருந்து பண்ணக்கூடாது, யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற. யாரை சொல்லுவேன்? பூத்தில் உட்காந்துருக்கொண்ட சொல்லுவேன், கட்சிக்காரனை சொல்லுவேன். பப்ளிக்கு அவ்வளோ பேரும் அப்படி சொல்லிட்டு வரும்போது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்லேருந்து எல்லாரும் முழிக்கிறானுங்க. யாரை கண்ட்ரோல் பண்ணுவீங்க? வரவன் போகிறவன் எல்லாம் டிவிக்கு ஓட்டு போடுறேன், ஓட்டு போட போகிறேன் சொல்லிட்டு சேரும் பொழுது அந்த பிள்ளைக்கு பயம் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப கிளியராக செட் ஆகிட்டாங்க சார். இப்போ அதே மாதிரி சேஞ்சஸ் இங்கேயும் நடக்கும். இந்த விசிலை பிடிங்கி வச்சிட்டா ஸ்டேடியத்துக்குள்ளே போகாமல் விசில் ஊத முடியாது, அழிஞ்சு போச்சுன்னு முட்டாத்தனமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. இல்லை, சென்னைக்கு மேட்ச் எல்லாம் பண்ண முடியலையே, ஒன்றுமே முடியல சார் அவங்களால. அந்த எல்லாத்தையும் உடச்சி விட்ட மாதிரி நீ வந்து இப்போ எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வருது. இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைமில் அது பார்த்தீங்களா என்னன்னு தெரில, இந்த லுங்கி பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்க்கலாம் அது முடிஞ்சா பாருங்க, லுங்கி பாய்ஸ் சொல்லிட்டு பண்ணுவாங்க பசங்க இந்த சூப்பர் கிங்ஸ்க்காக ஐபிஎல் வச்சு பண்ணுறாங்கண்ணே. இந்த ஐசிசி மேட்ச் எல்லாம் நடக்கும்போது, ஒன் டே மேட்ச் 2020 நடக்கும்போது விசில் ஊதக்கூடாதுன்னு சொல்லி இவங்கெல்லாம் ஒரு தடை பண்ணாங்க. இப்போ வந்து சென்னை மேட்ச்சு இந்த ஐபிஎல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு வார்த்தை அந்த பசங்க பேசுவாங்க, குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க. குஜிலி வஸ்துவா? அதுதான் ஒரு குஜிலி மஸ்து, என்ன உங்களை நேற்று குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐபிஎல் மேட்ச் எல்லாம் வச்சு உங்களால ஒன்றும் பண்ண முடியல, விசில் எடுத்துட்டு போக முடியாது, குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க. சார் நீங்கள் பாருங்களேன், முழுக்க அந்த விசிலை வச்சுட்டு அம்பாடு ஊதிட்டே இருக்கிறான்னா. சென்னையை பொறுத்த வரைக்கும் விசில் போர்ட்லேருந்து ராவண மவண்டா பாட்டை உள்ள அனிருத் பாண்டிலேருந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அதே மாதிரி என்ன இங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், நான் அங்கே போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் அந்த பாட்டை வேற பாடிட்டு செஞ்சு விட்டாப்லையா. இப்போது நீங்கள் ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே டிவிகேக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு சொல்லிக்கிட்டே போவான், போட்டேன்னு சொல்லிட்டே வருவான். என்ன பண்ணுவேன் நீ? திமுககாரன் என்ன பண்ணுவேன்? எலெக்ஷன் கமிஷனர் என்ன பண்ணுவேன்? பப்ளிக் சார் அவனை நீ ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த சேஞ்சஸ் சத்தியமாக நடக்கும் பாருங்கள். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த டிரைவர் அவர்கள் வந்து பாஜக கூட போயிடுவாரோன்னு நாங்கள் வந்து நினச்சோம் அப்படின்னு. ஆனால் இன்னமும் ஒரு பிஜேபி தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சில தலைவர்கள், திருமாவளவன் போன்ற தலைவர்கள்லாம் இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவரை வந்து நிற்க வச்சதே பிஜேபி தான், அதிமுக பாஜகவுக்கு ஆதரவாக தான் அவர் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு இப்போது நேற்று வரைக்கும் கூட அவர் வந்து சொல்லிட்டு அது அந்த பிரச்சாரத்தை இன்னும் முன்னெடுத்துட்டு தானே இருக்கு. ஃபஸ்ட்டு அவர் எம்பி ஆனது எப்படி சார்? யாருடைய கூட்டணியில், யாருடைய ஆதரவு? பிஜேபி, திமுக. நீங்களாம் பேசலாமாண்ணே, நான் கேட்குறேன். இல்லை, நடுவுலேயே ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அவர் என்டிஏ கூட்டணிக்கு போயிடக்கூடாதுன்னு, நான் சகோதரர் விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போயிடக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன், அவர் செய்யக்கூடாதுன்னு விரும்புகிறேன்னு சொன்னதும் அவர் தான். இல்லை, நான் என்ன கேட்குறேன், ஃபஸ்ட்டு அந்த திரும்ப எம்பி ஆனது எந்த கூட்டணியில் இருக்கும் பொழுது? நைஸ் ஹியூமன் பீயிங் கூட்டணியில் இருக்கும்போது பிஜேபியோட அலையன்ஸில் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு எம்பி ஆனீங்க. நீங்கள் புத்திமதி சொல்லலாமா? ரெண்டாவது விஷயம், நீங்கள் இந்த வாட்டி சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறேன்னு சொன்னீங்களா ஃபஸ்ட்டு? ஆமாம். உங்களுக்கு போட்டியோட விடாமல் நெருக்கடி ஏற்படுதுன்னு நாங்கள் சொன்னோமா? ரெண்டாவது நாளே அதுக்கப்புறம் வந்து முடிவை மாற்றிக்கிட்டு ஆமாம் நான் போட்டியில்லைன்னு சொன்னீங்களா? யார் எடுத்த முடிவு? திரும்ப எடுத்த முடிவு. அது ஊருக்கே தெரியும் திமுக கொடுத்த நெருக்கடின்ட்டு. அப்போது நீங்கள் என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும், எங்கே வரணும், எங்கே வரக்கூடாதுன்றதை இன்னமும் ஒருத்தன் முடிவு பண்ணுறான். நீங்கள் ஒரு கட்சியின் தலைவர், உங்களுக்கு பின்னாடி பெரும் கூட்டம் இருக்குது, தனி மனிதராக இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அப்படி ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் இவர் பிஜேபிக்கு போயிடுவாருன்றீங்க. ஏன் டிசிஷன் எடுக்க முடியாமல் பண்ணுறாரு? நல்லா தெளிவாக தான் இருக்காரு, அடிக்கிறாரு எல்லாரும் அவர் எடுத்த டிசிஷன் தான். அடிக்கிறது அவர் எடுத்த டிசிஷன் தான். இந்த பக்கம் அன்புமணி அடிக்கிறார் பார்த்தீங்களா? தெளிவாக சொல்லிட்டார், எங்களுக்கும் திருமாவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சண்டையை மூட்டி விடுறது திமுக தான். எனக்கும் அவருக்கும் வெவ்வேறு கட்சி தான், கருத்தியல் ரீதியாக வேறுபாடு இருந்தாலும், ஆனால் திருமாவுக்கு பெரிய நெருக்கடியும் அவமரியாதையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பது திமுக. டிக்ளேர் பண்ணிட்டாரா? நீங்கள் பேசக்கூடாதுல்ல. அண்ணன் மும்பைக்கெல்லாம் போய் ஓட்டு கேட்டு சீமான் அண்ணன் வந்து நீ வாயவே திறக்கக்கூடாது, நீங்கள் தம்பி வந்து 2 தொகுதியில் நிற்கிறாரு. வீரன்னா எங்களை மாதிரி ஒரு வீரன்னா திமுக ஆட்சியில் வந்துச்சு, அவங்க குடிச்சிட்டு சுற்றுறான் தானே சார். நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் சாராயம் கள்ளச்சாராயம் வைக்கிறதுக்கு அனுமதி இருக்கா? இல்லை. ஆனால் நடக்குதா? குழந்தைகள் மீது கை வைக்க அனுமதி இருக்கா? கிடையாது. இல்லை. பெண்களை பாலியல் வன்புணர்வு பண்ணலாமா? இல்லை. இயற்கை வளங்கள் கனிம வளர்த்துடலாமா? இல்லை. எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நடக்குது. அதிகாரப்பூர்வமாக சட்டத்தின்படி 2 தொகுதி நிற்பதற்கு அனுமதி இருக்கா இல்லையா? ராகுல் காந்தி கூட நின்னாரு ரீசெண்டாக 2024. இல்லை சார், நான் கேட்குற சட்டத்தில் இருக்கிறதா தானே நிற்கிறாங்க. லீகலாக அனுமதி இருக்குது, நிற்கிறோம். உனக்கு எங்கே விற்குது? எங்கே விற்குதுன்னு நான் கேட்குறேன். எதை செய்யக்கூடாதோ அதுக்கு அனுமதி இருக்குது, அதை பற்றி ஒருத்தன் பேசலை.
ஏன் இப்படி அப்படின்னு கேட்குறேன். நான் என்ன அண்ணன் எங்க அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்காரு. என்ன? உங்களுக்கு அதெல்லாம் கேட்காது அண்ணன் பேசுறது. என்ன பேசினாரு? இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டே இருக்கேன், என்னை கொண்டு போய் சுடுகாட்டிலையாவது வைங்க, சுடுகாட்டில் வச்சாதான் ஒரு 15 பணத்தையாவது நான் வந்து மாற்றிடுவேன். ஆனால் உங்களை என்னால் மாற்றவே முடியல இத்தனை வருஷத்தில். உங்களை என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஒன்று எனக்கு சோத்துல விஷத்தை வை, இல்லை என்கிட்ட ஆட்சியை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. பணத்தை மாற்றிடுவாரா? எப்படி இந்த குழியிலேருந்து தோண்டி இந்த குழியில் எந்த வேலையும் செய்யறதுக்கு உள்ள இல்லை எனக்கு எந்த பதவியும் கொடுக்கல, நான் குழியை தோண்டி இந்த குழியில் இந்த குழியில் இந்த குழியிலேருந்து இந்த குழிக்கு மாற்றி பேசி அவங்களையே நான் வந்து ஓட்டு போட வச்சிருவேன். அவங்க ஏண்டா எனக்கு அங்க நிம்மதி இல்லைன்னா இங்க வந்த இங்கேயும் வந்துட்டியா? ஏப்பா இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கப்பா, பூரா பொய்யா பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்றதுக்கா சார்? இல்ல எனக்கு என்ன தெரியும், ரொம்ப விரக்தியில ஆழ்த்தி இருக்கீங்க, ரொம்ப விரக்தியில ஆழ்த்திட்டீங்க. இந்த மக்கள்லாம் சேர்ந்து 15 வருஷமா ஒருத்தர் போராடிக்கிட்டு இருக்காரு, கத்திக்கிட்டு இருக்காரு, விஷம் கொடுக்குன்னு கேட்குற அளவுக்கு வச்சிருக்கீங்க. அதானே? இல்லை சார், அண்ணன் விருப்பத்தை டக்குன்னு நிறைவேற்ற முடியாது. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் கொடுக்க முடியாது. அப்புறம் எங்களுக்கு யார் என்டர்டைன்மெண்ட்டு? யாரு? சரி, நம்ம எதை பற்றி பேசுவோம் சொல்லுங்க. நம்ம ஒரு ஃபன் வேணா அண்ணன் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன இருந்தாலும் எங்க அண்ணனை நான் தான் செய்வேன். கரெக்டா? இருங்க, இந்த தடவை ஒரு சட்டசபைக்கு வராரு, வந்து அங்க எதுவும் வேலை இல்லையே, என்ன பேசுவாரு? இல்ல ஜெயிச்சு வராரு சட்டமன்றத்துக்கு, ஜெயிச்சு காரைக்குடி தொகுதியில ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு உள்ள வந்து சம்ஹாரம் பண்றாரு. அப்படி உள்ள நுழையும் போது எழுப்பி விட்டுருவாங்க. ஏங்க அதுதானே சார்? இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். 80 வயது ஒரு மூதாட்டி அண்ணனுக்கு மேடையில் போய் காசு கொடுக்குது. இந்த அம்மா 1000 ரூபாய் 1500 கொடுக்குறாங்க. வேணாப்பத்தா அந்த அம்மா, ஏன் உன் அப்பத்தா கொடுத்தா வாங்க மாட்டியா அப்படின்னு பாசத்தில் கொடுத்தோன்னே சரி அப்பத்தான்னு வாங்கி பாக்கெட்டில் இருக்கிறாரு. அடுத்து நீ என்ன செஞ்சுருக்கணும்? உன் பேரை நான் கொடுக்குறேன், நீ வாங்கி போய் அத்தான்னு ஒரு 5000 ஒரு 10,000 கொடுத்துணுமா வீட்டில் விடுறதா? 80 வயசு கிளவி கொடுத்தா கூட கம்முன்னு வாங்கி அந்த 1500 வச்சுக்கிறார் சார். எனக்கு சத்தியமாக எனக்கு பெரிய மன வருத்தம். மக்கள் கிட்ட பணம் வாங்கி கட்சி நடத்துகிறப்ப எனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். அது பேர் திமிர் இல்லை சார். ஒரு குழந்தை பல கனவுகளோட உண்டியலை சேர்த்து வச்சுச்சு, அந்த உண்டியலை கொண்டு வந்து கொடுக்குது சார், அதையும் வாங்கிட்டாங்க. ஏன் சார் உங்கள் கட்சி தலைவர் வந்து உங்கள் கட்சி தலைவருக்கு தர்பூசணியை தூக்கி போடுறாங்க, மாலையை தூக்கி போடுறாங்க, வால் கொடுக்குறாங்க, என்னென்னமோ மக்களுக்கு டெடி பியர்லாம் தூக்கி கொடுக்குறாங்க. அண்ணனுக்கு அந்த மாதிரி மக்கள் அன்பா போயிட்டு அவங்க வச்சிருக்க காசுகளை 1500 2000 உண்டியலையோ கொண்டு போய் கொடுக்கறதுல என்ன தப்பு? ஒரு குழந்தை பிள்ளை கொண்டு வந்து கொடுக்குது, அந்த குழந்தை எவ்வளோ கனவுகளோட எதிர்பார்ப்பாக இருக்கும். பச்சை குழந்தைய நம்ம ஏமாத்துறமேன்ற ஒரு பதட்டமே இல்லாமல் அதையும் வாங்குறீங்க. நாளைக்கு சாக போகிற கிளவி கொடுக்குது, அதையும் வாங்கிக்கிறீங்க. அந்த அம்மாவுக்கு நம்ம தான் செய்யணும். அந்த அம்மாவுக்கு இறுதி காலத்து வரைக்கும் அந்த அம்மாவை ஏமாற்றி வச்சுருக்குறோம். அந்த அம்மா சாக போகிற காலத்துலையாவது நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக ஒரு உற்சாகமாக அந்த அம்மா என்ன நினைக்குதுனாக்கா, புள்ள ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, ஆசை இருக்கும், தப்பு இல்லை. ஆனால் அந்த அம்மாவை நம்ம ஏமாத்துறோன்ற ஒரு உறுத்தலுமே இல்லாமல் அந்த அம்மாட்டையும் காசை வாங்குறதுலாம் எவ்வளோ பெரிய மனவேதனை தெரியுமா உங்களுக்கு? என்னால் ஏற்றுக்க முடியாது சார். சார் இங்கே நமக்கு ஆரம்பத்துலேருந்து நமக்கு ஒரு சினிமாலையாக இருக்கட்டும், பொதுவெளியிலையாக இருக்கட்டும், ஒரு ஹீரோ ஒரு இடத்துல ஃபைட் பண்ணால் கூட குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு ஒன்றும் இருக்கட்டும்னு சொல்லுவாரா? ஆமாம். ஆனால் நீ குழந்தைகிட்ட காசை வாங்குற, பெரியவங்கள்ட்டையும் காசை வாங்குற, இது என்ன சார் ஸ்ட்ராட்டஜி? அன்பு, ஆதரவு எல்லாம் வந்து மக்கள் கொடுக்குறத வந்து வேணான்னு சொல்லக்கூடாது சார். நம்ம வாங்கிக்கணும் சார், எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரி. இல்லை, எனக்கு அந்த விஷயத்தில் அண்ணனை வந்து ரொம்ப பெரிய மனசங்கடம் தான் சார். நீங்கள் கலகலப்புன்னு ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சிவாவோட கேரக்டர் ஓவியா வந்து 200 அந்த இது மேலே வச்சுட்டு ஓடிடுவாங்க. அமிதாப் மாமா கோவம் அந்த கேரக்டரில் அவன் வரும்போது சிவா பார்த்துட்டு இங்கே யாரா 200 வச்சதுன்னு சொல்லி எடுத்து பேக்கெட்டில் வச்சுருக்கோம். இல்லை நான் கொடுத்தா நீ வாங்குவியோ வாங்க மாட்டியோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். என்ன நீ இல்லை, நான் யார் கொடுத்தாலும் வாங்குவேன். அந்த கேட்டகரி. அதில் என்ன கேரக்டரு தெரிஞ்சுக்கலாம்ல? கேரக்டர் படி அது ஒரு திருடன். சரி சரி சாரி, திருடர் விட்டுட்டீங்க. அண்ணன் திருடர். ஸோ அதனால் அண்ணனுக்கு வந்து எல்லாரும் ஆரவாரமாக கொடுக்குறாங்கன்னு போது சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ணனுடைய பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் போகிற இடங்களில் வரக்கூடிய கூட்டம், மக்களுடைய பேச்சு, உங்களுடைய டிவிக்கே தொண்டர் கூட ஒருத்தர் வந்து டிவிக்கே அப்படின்னு கத்திட்டு போனான்னு அண்ணன் டென்ஷன் அவனை பிடிச்சி இழுத்துடுவாடா அப்படின்னு சொன்னார். பிரச்சாரத்தில் எப்படி பார்க்குறீங்க? நான் பார்க்குறத இருக்கட்டும், மக்கள் பார்க்குறாங்களா? 33 பேர் பார்க்குறாங்க சார். சார் உண்மையிலுமே சொல்லுவேன், அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்கல்ல, அந்த 10 பேரும் பஸ்ஸுக்கு லேட் ஆகுது, பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இந்த படம் நினைக்கிறேன், அதில் வந்து ஒருத்தன் பாட்டு பாட்டே இருக்கும்பொழுது ரொம்ப நேரம் நின்று நசிச்சிட்டு இருப்போம்.
என் பாட்டுக்கு இவ்வளோ சந்தோஷமாக நிற்கிறியா அப்படின்னு. அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இல்ல. பஸ் 8 மணிக்கு தான், அது வரைக்கும் என்ன பண்ணுறது, அதான் கேட்குறேன்ற மாதிரி. பாடு. அப்படி தான் வந்து அண்ணன் வந்து ஒரு 10 இடத்துல 10 விதமாக வந்து பேசியிருக்காரு தவிர, மற்றபடி அண்ணனுடைய பிரச்சாரம் பெருசாக எடுபட்ட மாதிரியோ ம். ஏதாவது ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்க மாதிரிலாம் தெரியல சார். அண்ணன் ஒரு பக்கம் கத்துறாப்புல, ஒரு இல்ல தம்பி ஒரு ஒருவேளை பக்கம். அவங்க சீரியஸா கேட்கணும்னா கொள்கைகளை விட்டுட்டு டிவிகேவை டார்கெட் பண்றதுனால வந்த பிரச்சனைன்னு இது. வேண ம். அந்த வேணை தான். உன் கொள்கையில் உன் சித்தாந்தத்துலேருந்து நீ இன்னைக்கு வெளியில் போகாமல், நீ பிஜேபிக்கு மும்பைக்கு போய் ஓட்டு கேட்காம, நான் கலைஞர் அடிப்பேன் ஆனால் நீங்கள் எவனும் அடிக்கக்கூடாதுன்னு சாட்டை பேசினார்ல. இந்த மாதிரி நீங்கள் எதுக்கெல்லாம் இது பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் சுத்தமாக விட்டுட்டு 2 திராவிட கட்சியில் அழுகி தான் வந்திருக்கேன்ற அந்த கோட்பாடு இல்லாமல் சுத்தமாக இப்படி மாறுபட்டு போயினதை தாண்டி, சரி அப்படியே போயிட்டு இருக்கும்போது கூட உனக்கு இளைஞர்கள் பெருசாக உள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அப்படியே பார்த்துட்டு ஒரு 4-10 பேரை கூட வந்து நின்றுட்டு இருந்தான். ஒட்டுமொத்த இளைஞர்களும் தளபதி விஜய்க்கு பின்னாடி வந்த பிறகு எந்த பக்கம் உங்களுக்கு பலம் அதிகமாக இருக்குதோ, எவன் ஓட்டு போடணுமோ, நீங்கள் அவருடைய தலைவனை நீங்கள் அட்டாக் பண்ணி தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தும் போது எப்படி சார் அவன் சும்மா இருப்பான்? டார் டாராக கிழிக்கிறாங்க சார். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் போடாத காஸ்டியூமே கிடையாது இப்போ. தெரியுமா உங்களுக்கு? இப்போ கடைசி ஒரு படம் நடிச்சிருக்காரு சார். ஆமா. சினிமாக்காரன் முன்னாடி போகாத, நான் சினிமாலேருந்து வந்துடல அப்படி இப்படின்னு பேசிட்டு, இந்த என்னமோ இப்படி ஒரு ஸ்டெப்பு போடுறாரு. கராத்தே எனக்கு சார், மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு, கராத்தே கிளாஸ் போயிருக்கவங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு ஸ்டெப்பு சத்தியமாக தம்பி தெரியுதா பாருங்க. அப்படி வைக்காதீங்க சார். வேற மாதிரி இருக்கு. ஓஹோ, அண்ணன் டெய்லி இப்படி இப்படி சொன்னதே அதே ஸ்டெப்பை அப்படி போட்டாரா? அப்படி போடு. இப்போதான் எனக்கு புரியல சார். எனக்கு ஓரளவுக்கு தெரியும் சார், புரியுதுங்களா? நான் வந்து கற்றுருக்கேன். அதனால் உங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி உங்களுக்கு வந்து கராத்தேல உங்களுக்கு என்னென்ன மாதிரியான யூஸ் பண்ணுவோன்னு தெரியும். ஆனால் இது வரைக்கும் நான் வரலாற்றுலேயே சைனீஸ் படத்தில் கூட நம்ம விதவிதமாக செஞ்சு காட்டுவாங்க. ஆனால் இப்படி ஒரு ஸ்டெப்பு நான் எங்கேயுமே பார்த்தே இல்லை. இப்படின்றாரு பிரதீப் ரங்கராஜன் வந்து இப்படி அடி வாங்குறான். இது எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு, அது இப்படி இப்படின்னு சொன்னதை இப்படி சொல்லியிருக்காரு. இப்போ கரெக்டா? வேற வழி இல்லை. இப்படி டேக்லே கேட்டுருப்பார் போல் இருக்கு அப்படின்ட்டு போகிற அதையே அவன் வந்து ஷார்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி வச்சிட்டான் போல் இருக்கு சார். அண்ணன் நீ பெரிய ஆள் நீ. இல்லை இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி உதயநிதி ஸ்டாலினோட அந்த பிரச்சாரம் 2 பேரும் மாற்றி மாற்றி உண்மைகளை பேசிக்கிறது அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இவர் வந்து அவருடைய காலில் விழுந்த ஃபோட்டோவை எடுத்து எங்கே போனாலும் பேசுறது, அவர் வந்து இவர் என்னெல்லாம் பண்ணார், பால் டாயில் குடிச்சு அவரும் இவர் காலத்தேடியே போய் ரீட்வீட் போட்டார்னு போட்டார். அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த பிரச்சாரத்தை ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம், முதலமைச்சர் வந்து பேசும்போது மிக முக்கியமாக சில விஷயங்கள் வந்து பேசுகிறாரு. ஒன்றிய அரசை பற்றி, இப்போ பிஜேபியை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி ஏதாவது பேசுகிறாரு. விஜய் அவர்கள் பேசுகிறதே ரொம்ப கம்மி, ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் பேசுகிறாரு, முடிஞ்சிருது. சீமான் அவர்கள் நம்ம பேசிட்டோம். பட் ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல, அது அரசியல் ரீதியாகவே வந்து எல்லாரும் வந்து இது தேவையா, இது இப்படி ஒரு இது தேவையான்ற அளவுக்கு போயிட்டு இருக்குல்ல. கேப்டன் விஜயகாந்தை வடிவேலை வைத்து உச்சபட்சமாக கேவலப்படுத்தி அதுக்கப்புறம் திமுககாரன் பல பேர் பேசும்பொழுதும் விஜயகாந்த் அதுக்கு பதிலே சொல்லலை. ஏன்னா என் தரம் என்ன, என் தராதரம் என்னன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்ட்லேயே நின்னார். அதனால தான் கடைசி வரைக்கும் அவரை பெரிய மரியாதையோடு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வடிவேலோட வீழ்ச்சி நமக்கு தெரியும். 10 வருஷம் ஃபீல்ட் அவுட். சின்ன பையன் உதயநிதி பேசுகிறாரு அப்படின்றத நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் கடந்து போயிட்டு எடப்பாடி, நீங்கள் உங்கள் மெச்சூரிட்டி லெவலுக்கு ஸ்டாலினை தான் அடிக்கணும். நீங்கள் ஸ்டாலின் அட்டாக் பண்ணுங்கள், என்ன அட்டாக் வேணால் பண்ணுங்கள், பர்சனலாக இல்லாமல் நீங்கள் அரசியல் ரீதியாக ஆட்சியில் நடந்த விஷயத்தை நீங்கள் அட்டாக் பண்ணி அதில் நீங்கள் இந்த 2 வயசு குழந்தைய திமுககாரன் கொன்னா பாலியல் வன்முறை செஞ்சுன்னு சொல்லி அதுலேருந்து எடுத்து, ஏன்ப்பா உனக்கு காரே இல்லையாப்பா, நான் வேணால் உனக்கு ஒரு கார் வாங்கி தரட்டுமான்னு எடப்பாடி கேட்டார்னு வச்சுங்களேன், அது வைரல் ஆகும். கஷ்டப்படுற, நீ சிஎம் இருக்க கார் இல்லைன்னு சொல்கிற, ஆனால் உங்கள்கிட்ட சொத்து இருந்து கார் வாங்க முடியல, நான் வாங்கி தரேன்ப்பா, மாதம் மாதம் நானே டியூ கூட கட்டிக்கிறேன், இப்படிலாம் ஒருத்தர் கவுண்டர் கொடுத்தாருன்னா அதை அரசியலை கூர்ந்து கவனிக்க நோக்கம். என்னடா இவர் வந்து அவர் கார் வாங்கி தரேன்னு சொல்கிறார் பொழுது மற்ற ஸ்டேட்டில் இருக்கணும் பார்ப்பாங்களே, ஏய் கார் கூட இல்லைன்னு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுற, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஊபர் கதையாக இருக்குது, ஓலா கதையாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அது அந்த மாதிரி போயிருந்தாருன்னா ஒரு ஜெனுவனாக போயிருக்கும் சார். இது ரொம்ப மட்டகரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த 2 பேருமே வந்து ஏன் அதை வந்து இந்த மாதிரி பேசிக்கிறாங்கன்னா, 2 பேர் ஆட்சியிலையுமே நல்லது செஞ்சேன் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மக்கள் பணத்தை திருடாமல் நாங்கள் ஆட்சி செஞ்சோன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. திரும்ப வந்தால் நல்லாட்சி கொடுப்போன்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி வந்து இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் வச்சுருக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராட்டஜிக்கலாக எவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி, எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க.
அப்படின்றது பொழுது இதை பேசாமல் பாலிஷாக நம்ம 2 பேரும் வேற மாதிரி டைவர்ட் பண்ணுவோம். இல்லை அவங்களுக்குள்ளாரே அந்த கேமை வச்சுக்கணும். எஸ், பாலிஷாக நம்ம டைவர்ட் பண்ணுவோம், நம்ம இதை இப்படி பேசி கொண்டு போவோம். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் எந்த அரசியலும் பேசலை. ஸோ இப்படி பேசும்பொழுது மக்கள் கவனம் இதில் மட்டுமே ஃபோக்கஸ் ஆகுமே தவிர பிரச்சனைகளை குறித்தோ இஷ்யூஸ் குறித்தோ போக வேண்டாம். நம்ம இப்படி கொண்டு போவோம். விஜய் வந்து நம்ம வந்து எப்படிக்கு எந்த அளவுக்குலாம் அவருக்கு தடை செய்யணுமோ அந்த மாதிரி தடை செஞ்சு பேச விடாமல் என்னெல்லாம் பண்ணுவோன்ற இந்த ஒரு உள்ளடி வேலையும் இந்த ஒரு கேம் தான். இது ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லணுன்னாக்கா வெல் மெச்சூர்டாக செய்கிறதா நினச்சிக்கிட்டு ஒரு அரசியல் அப்படி ஒரு கேம் விளையாடுறாங்க, அவ்வளோதான். இன்னொரு பக்கம் நம்ம இது எலெக்ஷன் நேரமாக இருந்தாலும் கூட நிறைய பிரச்சனைகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. தொடர்ந்து சில விஷயங்கள், அதுவும் கண்டினியூஸாக இப்போ ஒரு சமீபத்தில் எடுத்து பார்த்தா ஒரு ஒரு 2-3 மாதங்களாக நடக்கக்கூடிய பிரச்சனை, இது பாலியல் ரீதியான பிரச்சனைகள். இன்றைக்கி கூட காலையில் சென்னை பக்கத்தில் இருக்க இந்த மீஞ்சூரில் வந்து ஒரு மாணவிக்கு வந்து ஒரு நடந்த ஒரு சம்பவம். எக்ஸாம் படிச்சுட்டு பொண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்த வந்தோன்னே அது பெரிய பிரச்சனையாகி அந்த பொண்ணு வந்து கண்ணா பின்னான்னு வெட்டி கொண்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். அது வீடு முழுக்க பதச்சு கிடக்கு, வீடு முழுக்க ரத்தம் சார். கை உள்ளங்கையில் வெட்டி உள்ளங்கை ரெண்டாக செதஞ்சு இந்த இடத்துல மணிக்கட்டுக்கிட்ட தாண்டி இந்த இடத்துல வெட்டி அவ்வளோ இதாகி என்ன சொல்கிறது, கேட்டால் விதை யார் போட்டதுன்னு சொல்கிறது. இப்போ முழுக்க இவங்களை இந்த அளவுக்கு இவ்வளவு சுதந்திரமாக யார் வீட்டுக்கு வேணால் பூந்து எந்த பொம்பளை பிள்ளை வேணால் மேலே வேணால் கை வைக்கலாம், பாலியல் ரீதியாக அத்துமீறலாம்ன்ற அளவுக்கு இந்த 4.5 வருஷத்துடைய சாட்சி, இந்த ஆட்சியோட லட்சணம், அந்த சாட்சியாக தான் இன்றைக்கி அந்த மீஞ்சூர் சம்பவத்தை பார்க்குறோம். நம்ம தொடர்ச்சியாக திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடிய நாங்கள் தான் வருவோம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி திமுக இனி வருங்காலத்தில் எந்த இடத்துல ஆட்சி கட்டுக்குள்ளே தலையெடுத்தாலும் அதில் 5 பேர் 2 பேர் ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிச்சா கூட அந்த 10 எம்எல்ஏ தொகுதியிலையும் இந்த மாதிரியான அட்ராசிட்டியை தான் அவங்க வளர்த்து விடுவாங்களோன்ற ஒரு அச்சம்தான் பொதுமக்கள் நிலவுதே தவிர ரொம்ப ஒஸ்ட்டு சார். இவங்க ஆட்சியில் இதுக்கு மேலே வந்து நம்ம இப்படி தொடர்கதையை விட்டோம்னாக்கா நாடு நாசமாக போயிடுறதுக்கு இது ஒரு சாட்சி. ஸோ மக்கள் இதை வந்து விழிப்போடு புரிஞ்சுக்கிட்டு வீடு புகுந்து பெண்களை தூக்குறதுன்றலாம் சினிமா காட்சியில் தான் சார் நம்ம பார்ப்போம். அது நடைமுறையில் வந்து இந்த ஆட்சியில் வந்து திமுகவுடைய ஆட்சி தான் அதுக்கான வித்துட்ருக்குன்னும் பொழுது இதற்கு மேலும் இவர்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும், அதாவது ஒரு தொகுதியில் வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இன்மைன்றது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே இதில் இன்னொரு பக்கம் இந்த 8000 ரூபாய் அந்த கூப்பன் ஒரு பக்கம் ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்கு. 8000 ரூபாய் கூப்பனை கொண்டு போய் கொடுத்து இது டூப்ளிகேட், ஆட்சிக்கு வந்தோன்னா நாங்கள் ஒரிஜினல் கொடுத்து நீங்கள் போய் பொருளை வாங்கிக்கலான்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லா தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அந்த அனுமதி வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அனுமதி வாங்கினது அந்த 8000 ரூபாய் கூப்பனை வைத்து நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணலாம், ஆன்லைன் பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்லிது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, நேரடியாக டோர் டு டோர் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்து அதில் ஒரு பெண்ணுக்கு வந்து அது கிடைக்கலன்னு சொல்லி அவங்க போய் கேட்க போகும்போது அவங்கள வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசி அந்த கட்சி தான் அவங்க தான் பேசுனதாக பேசி அந்த பெண் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னும் பொழுது எப்படி யோசிச்சு பாருங்கள், எந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வீடு புகுந்து பெண்கள் மீது பாலியல் அத்துமீறல் செய்வது, அவங்கள வந்து உடன்படாத நபர்களை வெட்டுவது, குத்துவது, கொல்லுவது. இன்றைக்கி இப்படி ஒரு பக்கம் டோக்கனை வச்சு ஏமாற்றி கேட்டாக்கா இதைத்தான் போன முறை இந்த பெருவெள்ளத்தில் மக்கள் மாட்டிக்கிட்டு தவிச்ச பொழுதும் இந்த ரொட்டிக்கும் பண்ணுக்கு தானே அலையிற அப்படின்னு சொல்லி திமுக காரணம் கொடுத்தது பெரிய சலசலப்பு ஏற்படுச்சு. அதே போல் இன்றைக்கி வந்து அந்த அசிங்கமாக ஆபாசமாக பேசுறதுக்கு வித்துட்டவங்களுமே தானே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்போ வரைக்கும் வச்சு அவார்டு யார் உதயநிதி கையில் அவார்டு வரைக்கும் கொடுத்து பேசுகிறாங்கன்னும் பொழுது அந்த ஜீன் அப்படியே வந்து இன்றைக்கி ஒரு பெண்ணோட உயிரை பழகி கொடுத்துருக்கணும் போது தொடர்ச்சியாக பெண்கள் இந்த ஆட்சியில் நிம்மதி இல்லாமல் இறந்து போகிறாங்கிறத ஒரு பக்கம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, தளபதி சொன்னல விஜய் வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்லிட்டு திமுக குடும்பத்தில் இருக்க பூரா பேரும் இன்றைக்கி வந்து ஓட்டு கேட்க வந்திருக்காங்க சார். இதில் வேடிக்கை என்னன்னாக்கா அரசியலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னேன் அம்மா துர்காம்மா போய் நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சார் வீடு வீடா. எவ்வளவு பயம் ஏற்பட்டிருந்தா இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பக்கம் தளபதி விஜய்க்கு பேசுவதற்கு சிட்டிக்குள்ளே அனுமதியே கொடுக்கல, நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காடுறாங்க, அனுமதி கொடுக்கல. இன்றைக்கி சென்னையில் வந்து அவர் பேசாமல் போனதுக்கான காரணம் அனுமதியின்மை, பேசுவதற்கு அனுமதி. அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க, அவருக்கு 8 மணி வரைக்கும் பரப்புரைக்கு அனுமதி இருந்தும் ஒரு 6 மணியோட முடிச்சுட்டு போறாருன்றது தான் இப்போ பேசுறதுக்கு அனுமதி இல்லை. அவர் ரெண்டாவது விஷயம் கேரவனை விட்டு மேலே ஏறி வேனில் வந்து நிற்கக்கூடாதான், உள்ளே உட்காந்து ஃப்ரெண்டில் உட்காந்து வராருல அதுக்கு மட்டும் தான் அனுமதி. நேற்று 12 மணி வரைக்கும் அதை மீறி சார் அவங்க நம்ம கட்சி தரப்புலேருந்து கேட்டது தேர்தல் பரப்புரைக்கு தான் நாங்கள் அனுமதி கேட்குறோமே தவிர ரோட் ஷோவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் ரோட் ஷோ வேணால் போய்க்கிறதுக்கு அனுமதி கொடுப்போமே தவிர நீங்கள் சிட்டிக்குள்ளே தேர்தல் பரப்புரை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணி தான் இன்றைக்கி அந்த ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி இந்த பக்கம்னாக்கா இந்த பக்கம் துர்கா ஸ்டாலின் நம்ம வந்து இது வரைக்கும் சார் இத்தனை வருஷம் நம்ம பார்த்துருக்கோம். மாமனார் இத்தனை வருஷமாக 5 முறையாக ஆட்சியில் இருந்திருக்கப்பெல்லாம் அவங்க வரல.
இவர் ஏன் ஸ்டாலின் வந்து நின்னப்போ கூட அவங்க பெருசாக வரல சார். இந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா தன் மகனை எப்படியாவது இவர் ஜெயிச்சு வந்துட்டார்னா 6 மாதத்துல வந்து மகன்கிட்ட வந்து முதலமைச்சராக உட்கார வைக்கணுன்றதுக்காக 2வது தளபதி விஜய் வந்ததுக்கு பிறகு ஒரு இளைஞர்கள் யாரும் வரலன்னும் பொழுது ஒட்டுமொத்த குடும்பமாக வெளியில் வந்து நோட்டீஸ் கொடுத்து சபரீசன் அவர்கள் கூட வந்திருந்தாரு. நேரடியாக அரசியல் பேசுகிறாப்புல. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ அதான் சொல்கிறேன்ல, ஒட்டுமொத்த குடும்பம். தம்பி இன்பநிதி மட்டும் தான் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் பிக்சருக்கு. ஆமாம் சார். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் குழந்தைங்க. ஆனால் இதே வேளையில் முக அழகிரி அவர்களுடைய மகள் வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, ஜூனியர் விகடனில் கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பாவை வந்து கட்சியில் சேர்க்காம சித்தப்பா வந்து இது பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து முன் வச்சுருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, விஜய் அவர்களை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க திமுக. அவர் பெரிய விளையாட்டாக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு கிரவுண்டில், அது என்ன ஆக போகுதுன்றது தெரியல. அப்புறம் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ரொம்ப மோசமாக வந்து உதயநிதி அவர்கள் பேசுகிறது வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. நான் ஒரு பேட்டியில் சொல்லும்போது மருத்துவர் ராமதாஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். அதுக்கு எங்கள் தாத்தா கூப்பிட்டு, கலைஞர் அவர்கள் கூப்பிட்டு என்னை வந்து திட்டினாங்க. உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன, நீ என்ன மருத்துவர் ராமதாஸ்ன்னு சொல்கிற, மருத்துவர் ஐயான்னு சொல்லி பேசுன்னு சொல்லி அவர் திட்டினதா சொல்லி அவங்க இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, நாகரிகம் எப்படி பேச சொல்லுது அப்படியா? அவங்க அப்படிதான் சொல்றாங்க. இல்லை, அவங்க அப்படிதான் மென்ஷன் பண்ணுறாங்க. அதை வந்து என்னுடைய சித்தப்பா ஸ்டாலின் அவர்கள் இது என்கரேஜ் பண்றதுனால தான் உதயநிதி ஸ்டாலின் அதை பேசுறாருன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. நாகரிகமாக எப்படி ஒருத்தரை பேசணும்னு ஒரு அரசியல் தலைவரை எப்படி பேசணும் அப்படின்னு கலைஞர் தனக்கு கற்றுக் கொடுத்ததையும், இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அநாகரிகமாக இன்னைக்கு திமுக நபர்கள் எல்லாம் பேசுவது, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுவது, உதயநிதி பேசுவதற்கு காரணமே ஸ்டாலின் கொடுத்த இடம்தான்றதையும் பதிவு பண்ணுறாங்க. 2வது, நீங்கள் அழகிரி அவர்களுடைய அவர் இருக்கிற வரைக்கும் மதுரைக்குள்ளே போய் பிரச்சாரங்கிறதுக்கு போனதில்லை ஸ்டாலின். இப்போ தான் இந்த மாதிரி, ஏன் கலைஞரே பொறுத்து யோசிச்சார்ல சார். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு மனுஷன்தான் அவர் சொன்னார், ஸ்டாலினுக்கெலாம் என்ன அறிவு இருக்குன்றத அவரும் பேசியிருக்காரு. அப்போது யார் கையில் எது கிடச்சா எது எப்படி மாறுன்றதுக்கான உதாரணம் அவங்கெல்லாம் ஏன் வந்து இத்தனை வருஷமாக ஸ்டாலினை வந்து கலைஞர் உயிரோடு இருக்க வரைக்கும் ஏன் ஒதுக்கி வச்சார்னாக்கா, உனக்கு அரசால துப்பு கிடையாது, உனக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் திறமை கிடையாது, என் பிள்ளைக்கு எந்த அளவுக்கு என் பிள்ளைக்கு என்னென்ன கெப்பாசிட்டிக்கு எனக்கு தெரியாதான்றதை அவர் தெரிஞ்சதுனால தான் கடைசி வரைக்கும் அவர் இருக்கும் பொழுதே வந்து இவரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கான அவர் செஞ்சதுக்கும் இன்றைக்கி இந்த 4 வருஷம் 5 வருஷம் ஆட்சியில் வந்து மக்களை எந்த அளவுக்கு வதச்சி வச்சுருக்கிறதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும் பொழுது பரவாயில்ல. துர்காம்மா வரைக்கும் இன்றைக்கி ஓட்டு கேட்குற அளவுக்கு வந்திருக்கீங்கனாக்கா ஒரு மனுஷன் ஒட்டு மொத்தமாக உலுக்கியிருக்காருல உங்களுக்கு, அதான் சார் வெற்றி. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு